शास्त्राद् पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धान्त रत्नाद्य सर्वलोकैक दृक्पृता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्द्वोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुमे मथेक बंधो मत्संगिन मद्गौरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुते असाधु साधु ददायिन् आदिनोचताकरा ஆனாமுஞ்ச கதாச்சின் மாம் பிரேம்னா ஹிருத்கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். ஸ்ரீ பிரபுபாத் கி ஜாய். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம், அத்தியாயம் 52. இதனுடைய கேள்வி பதில்களை பார்த்துட்டு இன்றைக்கு 53 முடிக்கலாம். அத்தியாயம் 52, ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ருக்மிணியின் செய்தி. ஆஹ் முதல் கேள்வி எப்பவுமே கிருஷ்ணபிரியா மாதாஜி சொல்வாங்க, அதனால அவங்களுக்கு தான் முதல் கேள்வி. கலியுக மாதாஜி, எனக்கு கலியுகத்தின் அறிகுறிகள் தான் வந்திருக்கு. கொஸ்டின். ஓகே, தண்டவத் பிரணாம் மாதாஜி. பிரணாம். சொல்லுங்க மாதாஜி. கலியுகத்தில் மனிதர்கள், விலங்குகள், மரங்கள், செடிகள் அனைத்தின் அளவும் வெகுவாக குறைந்து கொண்டே வரும். சில பொதுவான இது சொல்றேன் மாதாஜி. ஆயுள் குறைந்துவிடும். கருணை உள்ளம் போய் கடினமான இதயத்துடன் மனிதன் இருப்பான். வாழ்க்கை சூழ்நிலையும் மிகவும் கடினமாக மாறிவிடும். பகவானிடம் பற்று குறைந்து கொண்டே வரும். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்வார்கள். இவை சில கலியுகத்தின் அறிகுறி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி, சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி. வடதிசையை நோக்கி சென்றார் என்ற வாக்கியம் எதை சுட்டி காட்டுகிறது? இந்தியாவின் வடக்கு நோக்கி பிரயாணம் நிர்மல கமலா செய்தால் மாதாஜி. நிர்மல கமலா மாதாஜி. ம். இந்தியாவில் வடக்கு நோக்கி பிரயாணம் செய்தால் உலகிலேயே மிக உயர்ந்த மலைகளான இமயமலை தொடரும் தொடருக்கு ஒருவர் வருகிறார். அங்கு தவத்துக்கும் தியானத்துக்கும் ஏற்ற அமைதியான ஆசிரமங்கள் அடங்கிய பல மலை சிகரங்களும் பள்ளத்தாக்குகளும் இருப்பதை இன்றும் நான் காணலாம். இவ்விதமாக சாதாரண சமூக வாழ்வில் சுகப்போக்குகளை குறைத்து ஆன்மீக முன்னேற்றத்துக்கான கடும் தவங்களை பயிலும் பொருட்டு இமயமலையை நோக்கி செல்வதே வடக்கு நோக்கி செல்லுதல் என்று வாக்கியம் சுட்டி காட்டப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. நன்றி, சரியா சொன்னீங்க. வடக்கு நோக்கி போறதுன்னா பொதுவாவே இமயமலை நோக்கி தவம் புரியறதுக்கு போனாரு. யாரு? முச்சகுந்தர். முச்சகுந்தர் வடக்கு நோக்கி போனார் அப்படின்னா தவம் புரிவதற்கு போனார். முச்சகுந்தர். மாதாஜி, நான் சொல்றேன். இருங்க இருங்க, அந்த பத்மா மாதாஜி வந்தாங்க. 2 கேள்வி அவங்களுக்கு கைவிட்டு போயிடுச்சு. சரி, நீங்க தான் சொல்லுங்க. முச்சகுந்தர் தவம் புரிவதற்கு எங்கு சென்றார்? அந்த இடத்தின் சிறப்புகளை கூறுக. கந்தமாதனம் என்னும் பெயர் இன்பமுட்டும் நறுமணங்கள் அடங்கியவர் ஒரு இடம் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. கந்தமாதன மலையானது காட்டு மலர்கள் மற்றும் காட்டு தேன் ஆகியவற்றின் நறுமணத்தாலும் மற்ற இயற்கையான வாசனைகளாலும் இருந்தது என்பதில் சந்தேகம் இல்லை. கந்தன வாசனைன்னு அர்த்தம். கந்த மாதனம் அப்படின்றது வாசனை நறுமணங்களை கொண்ட காடு அப்படின்னு அர்த்தம். அதுலயே அந்த பேர்லயே தெரியுது பாருங்க. அந்த திரும்ப திரும்ப வாசனை வாசனை வாசனைன்னு சொல்றாங்க. ரொம்ப மனம் வீசக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. நன்றி. முச்சகுந்தர் எந்த ஆசிரமத்தில் ஸ்ரீஹரியை வழிபட்டார்? பத்மா மாதாஜி சொல்லுங்க.
காரைக்குடி பத்மா காணோம். விஜயகுமாரி மாதாஜி. நரநாராயணரின் ஆலயமான பத்ரிகாசிரமத்திற்கு பத்ரிகாசிரம் வந்த இன்னும் போல நீங்க, பாவம். அடுத்தது கல்விடுங்க. அவரை கண்டார். ஒரு யோசனை. இருமைகளையும் நன்றி. ஒரு யோசனை தூரம் எவ்வளவு மைல்கள்? ஒரு யோசனை தூரம் எவ்வளவு மைல்கள்? சிந்து. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆ, ஒரு யோஜனை 8 மைல்களுக்கும் சிறிது அதிகமாகும். ஆகும். ஹரே வெரி குட், வெரி குட். ஜராசந்தனுக்கு ஏன் வெறி பிடித்தது? சாந்தாமணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணர். இடைவிடாத தோல்வியை சந்தித்து வந்த அந்த அரசன் இச்சம்பவத்தினால் வெறி விடுத்தவனானான். ஹரே கிருஷ்ணன். இந்த முறையும் கிருஷ்ண பலராமரே கண்டுபிடிக்கவே முடியல. தோல்வி 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 தோல்வி. இந்த முறை கிருஷ்ண பலராமரை வேற பார்க்கவே முடியல. அதனால அவனுக்கு ஒரு மாதிரி வெறித்தனம் பிடிச்சிடுச்சு. 7வது கேள்வி, பகவானின் லீலைகளை எவ்வாறு அணுக வேண்டும்? பகவானின் லீலைகளை எவ்வாறு அணுக வேண்டும்? யசோதா மாதாஜி. லீலைகளும் பொறுமையும் சச்சரவு செய்யும் மனோபாவம் இல்லாமல் கான் போனாமல் அவை நமக்கு பெருமகிழ்ச்சி அளிப்பவையாக இருக்கும். ஹரே கிருஷ்ணன். பொறாமை சச்சரவு செய்யும் மனப்பான்மை இல்லாமல் பார்க்கணும். அப்ப ஆன்மீக இலக்கியங்களை பொறாமை இல்லாமல் பார்க்கணும். பொறாமை கண்ணோட்டத்தோட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பெண், அவங்க பக்திக்கே வரல. அவங்க பிராமண குடும்பத்துல தான் இருந்தாங்க, பிறந்தவங்க. ஆனா அவங்க நான் பகவத்கீதை, எனக்கு சமஸ்கிருதம் தெரியும், அதனால பகவத்கீதையை நான் ஒரு ஆராய்ச்சியில படிக்க போறேன், அப்பதான் நான் நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு சேலஞ்சிங், அதாவது சேலஞ்சிங் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்கல்ல, எப்படி சொல்றது அது தமிழ்ல? போட்டி, என்னன்னு பாத்துடுறேன் அப்படின்னு ஒரு கர்வத்தோட, ஒரு போட்டி பொறாமையோட நம்ம சாஸ்திரத்தை அணுகக்கூடாது. சாஸ்திரம் என்பதை அப்படியே தான் எடுத்துக்கணும். சாஸ்திரத்தை நான் கண்டுபிடிக்கிறேன், நான் ஏன்னா நமக்கு சாஸ்திரம் பிரபுபாத் தான் கொடுக்குறாரு. சாஸ்திரத்தை மொழிபெயர்த்து கொடுக்குறாரு. நாமளே நேரடியா படிக்க முடியாது. நமக்கு சமஸ்கிருத ஞானம் இருந்தாலும் சாஸ்திரத்தை நம்மால் நேரடியாக அறிய முடியாது. அதுக்குதான் நமக்கு ஆச்சாரியன். நம்ம பாகவதமும் பகவத்கீதையும் பிரபுபாதனுடைய கருணை இல்லாம உள்ள அணுகவே முடியாது. எந்த ஒரு மனிதனுக்கு ஒரு அகம்பாவம் வருது, சாஸ்திரத்தை நானே படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னும் போது அங்க வீழ்ச்சி தான் நடக்கும். அதனால இங்க பகவானின் லீலைகளை எவ்வாறு அணுக வேண்டும்னா, உள்ள போ மஸ்தரானாம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வரும். மனசுல எந்த ஒரு பொறாமையும் இருக்கக்கூடாது. மத்சரம் அப்படின்னு சொல்லுவோம். மத்சரம்னா பொறாமை. அந்த மத்சரம் இல்லாம நம்ம அணுக வேண்டும், பாகவதத்தை அணுக வேண்டும். இல்லைன்னா எனக்கு சமஸ்கிருதம் தெரியும், நான் அறிவாளினா போ அப்படின்னுடுவார் பகவான். அடுத்து 8வது கேள்வி, துவாரகை நகரின் தனிச்சிறப்பு யாது? இதுல ஒரு வனஜாம சமுத்திரத்தை பாதுகாப்பு அகழியாக கொண்ட நகரம் துவாரகை. இது மாதிரி நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை இல்ல. நிறைய மன்னர்களுடைய கோட்டைகள் எல்லாம் பார்த்திருக்கோம். நான் பிறந்த ஊரான வேலூர் பார்த்தீங்கன்னா சுத்தி அகழி இருக்கும், கோட்டை இருக்கும், அதை சுத்தி அகழி இருக்கும். இப்ப கூட நீங்க பார்க்கலாம், சில கோட்டைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா சுத்தி அகழி கட்டி அதுல தண்ணி எல்லாம் விட்டு முதலெல்லாம் விடுறது வழக்கம். ஆனா இங்க துவாரகைக்கு பாதுகாப்பு அகழியா இருக்கிறது கடல். அதனால இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இந்த மாதிரி வரலாற்றுல எங்கேயும் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. 9வது கேள்வி, ஸ்ரீ பலராமரின் திருமணம் பற்றி கூறுக. ரிபுஹரா மாலினி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ரைவதர் ஆனந்த தேச அரசர், மிகுந்த செல்வம் படைத்தவர். அவர் பிரம்மாவோட அவர் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறாரு, கிடைக்கவே இல்லை. அதனால பிரம்மட்ட போய் கேட்கலான்ட்டு அங்க போறாரு. அதுக்கப்புறம் அவர் உன்னோட பொண்ணுக்கு மாப்பிள்ளை பகவான் பலராமன் சொன்னோன்னா அவரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. ஆனா அவர் சத்தியுகத்துல போனாரு, திரும்ப துவாபரயுகத்துல இருந்ததுனால இந்த ரேவதி ரொம்ப ஹைட்டா இருக்கிறாங்க. பலராமர் அவரோட கலப்பையால இவங்க ஹைட்டுக்கு கொண்டு அதுக்கப்புறம் கல்யாணம். நன்றி, சரியா சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். 10வது கேள்வி, ஸ்ரீமதி ருக்மிணி தேவி, லக்ஷ்மி தேவி, ஸ்ரீமதி ராதாராணி ஆகியோரின் அம்சம் என்பதற்கான மேற்கோள்களை கூறவும். இல்ல இருங்க, மத்தவங்களுக்கு வாய்ப்பு. 33 பேர் இருக்கிறாங்க, அவங்க யாரும் வரலன்னா நீங்க தான். சரி மேடம். யாராவது இந்த கேள்விக்கு பதில் சொல்றீங்களா? மத்தவங்க எல்லாம் ஏதோ பேசாமே இருக்கிறாங்க. மேற்கோள் காட்டி விளக்குறீங்களா? யார் சொல்ல போறீங்க?
இங்க இருக்கிறவங்க எல்லாம் பதில் சொன்ன பக்தர்கள், பதில் சொல்லாத பக்தர்கள் யாராவது பதில் சொல்றீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. சொல்லட்டுமா? அதாவது பகவான் அபி கோவிந்த உபயேமே குருத்வக வைதர்பீ பீஷ்மக சுதாம் ஸ்திரியோ மாத்ராம் ஸ்வயம்வரே பிரமத்திய தரசாராஞ்ச சால்வாதீம் சைத்திய பட்சகான் வசியதாம் சர்வலோகானாம் தார்ஷ்ய புத்திரக சுதாம் இவக. அது இந்த ஸ்லோகம் வந்து நித்தியமான ஸ்லோகதான். அதாவது வரே மாதாஜி அப்படின்னு பொருள். அடுத்தது 4 கை ஒண்ணுமே ஒரு சொல்லுங்க மாதாஜி. ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி இவர் ஸ்லோகங்களுக்கும் பின்வரும் கருத்து ஆழமுள்ள பொருளை அளிக்கிறார். ஸ்ரீயோ மாத்திரம் என்னும் சொற்கள் அழகிய ருக்மணி நிச்சயமான லட்சுமி தேவியின் நேரடியான அம்சம் என்பதை சுட்டி காட்டுகிறது. எனவே பரமபுருஷரை மணப்பதற்கு அவள் தகுதியானவளாவாள். பிரம்ம சங்கீதை 5.67 கூறுகிறது, ஸ்ரீய காந்தா காந்தா பரமபுருஷக. ஆன்மீக உலகில் எல்லா காதலிகளும் லட்சுமி தேவிகளாவர், காதலர் பரமபுருஷராவர். இவ்வாறாக ஸ்ரீமதி ருக்மணி தேவி ஸ்ரீமதி ராதாராணியின் ஒரு அம்சம் என்று ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி விளக்கிறார். பத்மபுராணத்தின் கார்த்திக் மகாத்மே பகுதி குறிப்பிடுதாவது, கைச்சோரே கோபகன்யாக தாய் யௌவனே ராஜகன்யகா. பிள்ளை பிராயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் இடையர்களின் புத்திரகுடன் இன்புற்றார். காலை பருவத்தில் அவர் அரச உத்தரவுடன். போதும். பதில் வந்து ரெண்டு ஸ்லோகம். ஒரு ஸ்லோகம் வந்து ஜீவகோஸ்வாமி மேற்கோள் காட்டுறது வந்து ஸ்திரியோ ஸ்ரீயோ மாதராம் அப்படின்ற வார்த்தை வச்சு லக்ஷ்மி வந்து ருக்மிணி தேவி லக்ஷ்மியின் அம்சம்னு காட்டுறாங்க. பிரம்ம சமிதையை கொண்டு பார்த்தோம்னா எல்லா தேவிகளும் ராதாராணியினுடைய அம்சங்கள். எல்லா தேவியுமே ராதாராணி தான் மூலம். அதனால அவங்க கிட்ட வந்தாங்க அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது 11வது கேள்வி. ராட்சசோ யுத்த ஹரணாத் பொருள் கூறுக. ராட்சசோ யுத்த ஹரணாத் பொருள் கூறுக. ஸ்ரீதர இருங்க மாதாஜி, நீங்களே சொல்லக்கூடாது. முடிஞ்சிச்சு உங்க கோட்டா. வெயிட் பண்ணுங்க. பத்மா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் மாதாஜி. ஸ்ரீதர சுவாமி பின்வரும் ஸ்மிருதி கூற்றுல மேற்கோள் காட்டுறார் மாதாஜி. ராட்சசோ யுத்த ஹரணாத், அதாவது திருமணம் கோரும் போட்டியாளனிடம் இருந்து பலவந்தமாக மணமகளை அபகரித்து செல்லும் பொழுது ராட்சச திருமணம் நிகழ்கிறதா மாதாஜி. அபகரணம் செய்யறது ராட்சசோ கொண்டு போய் அப்படி பறித்து கொண்டு செல்ற திருமணம் பேர் வந்து ராட்சச திருமணம். கந்தர்வ திருமணம் இருக்கு, மாலை மாத்திக்கிறது கந்தர்வ திருமணம். அந்த மாதிரி பல வகைகள் இருக்கு. அதுல இது வந்து ராட்சச திருமணம். 12வது கேள்வி. விதர்ப நாட்டு மன்னர் யார்? அவருக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தன? அவர்களின் பெயர்களை குறிப்பிடுக. விஷ்ணு பிரியா. மாதாஜி, விதர்ப நாட்டு தேசத்துக்கு அதிபதியான பீஷ்மகர். அவருக்கு 5 புத்திரர்களும் அழகிய 51 புதல்வியும் இருந்தனர்கள். ருக்மி, ருக்மரதரன், ருக்மபாகு, ருக்மஹேசன், ருக்ம மாலினி என்பவர்கள். ருக்ம மாலி அப்படின்னா ஆண், மாலினி அப்படின்னா பெண் ஆயிடுவோம். ருக்ம மாலி. ஓகே மாதாஜி. மகள் யாரு? பீஷ்மகரனுடைய மகள். மகள் ருக்மிணி. 5 மகன்கள், ஒரு மகள் இருந்தாங்க. அந்த மகள் வந்து ருக்மிணி. நன்றி. எதனால் ருக்மிணி சத்ருஷிம் பாரியாம் என விவரிக்கப்படுகிறாள்? சொல்லுங்க அனிமா. ருக்மிணியும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஏற்ற சிறந்த மனைவி சித்ரீம் பார்யாம் என்ற விவரிக்கப்படுகிறார். ஸ்ரீமதி ருக்மிணி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அந்தரங்க சக்தி என்பதால் அவ்வாறு விவரிக்கப்படுவது இயற்கைதான். ஹரே கிருஷ்ண. ருக்மிணிக்கு பாத்தீங்கன்னா புத்தி, லட்சணம், அழகு, ஒழுக்கம் எல்லா நற்குணங்களும் இருந்தது. சத்ருஷிம் அப்படின்னா சத் அப்படின்னா நற்குணங்கள், ருஷிம் ஆனா அது வச்சிருந்தவங்க. சத்ருஷிம் பாரியாம், பாரியாள் அப்படின்னு சொல்லுவோம்ல, மனைவிக்கு வந்து பாரியாள் அப்படின்னு சொல்லுவாங்க.
அது பாரியாள். அப்போ சத்ருஷம் பாரியாள்னா ருக்மிணி வந்து கிருஷ்ணருக்கு ஏத்த மனைவி. ஏன்னா எல்லா நற்குணங்களும் இருந்தது. ருக்மி அடுத்து 14வது கேள்வி. ஏன் ருக்மிணியை ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மனம் முடிக்க விரும்பவில்லை? ஹரே சீதா கிருஷ்ண கேள்வி. மாதாஜி. ஆ ருக்மி பகவானிடம் விரோதம் கொண்டிருந்ததால் ருக்மிணியை கிருஷ்ணருக்கு கொடுக்க விரும்பிய தன் குடும்ப அங்கத்தினரை தடுத்து தன் தங்கையுடன் அவளை சிசுபாலனுக்கு கொடுக்க முடிவு செய்தான். ஹரே கிருஷ்ணா. ருக்மிக்கு மட்டும் அந்த குடும்பத்துல எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு கிருஷ்ணருக்கு கொடுக்கலான்னு. ஆனா அந்த ருக்மி மட்டும் ஒரு நபர் ஒரு குடும்பத்தை ஆள்றாங்கல்ல, பல இடங்கள்ல பார்த்தோம்னா சின்ன குழந்தையா இருக்கலாம், ஆனா அந்த குடும்பத்தை ஆட்டி வைக்கும். இல்ல ஒரு மாமியாரா இருக்கும், அந்த குடும்பத்தை ஒருத்தர் ஒரு சில குடும்பங்கள்ல அப்படி ஒரு நபர் வந்து ஆட்டி வைப்பாங்க குடும்பத்தையே. அப்ப அந்த மாதிரி இந்த குடும்பத்தையே ஆட்டி வச்சது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ருக்மி. அவங்க அப்பா தான் பீஷ்மக்கருக்கு வந்து புத்தி இருந்திருக்கணும். ஆனால் மகன் பெரிய மகன், அதனால அவன் சொல்றதை கேட்கணும்னு பயப்பட்டார். அதனால வேற வழி இல்லாம சிசுபாலனுக்கு ருக்மிணியினுடைய திருமணத்தை ஏற்பாடு செய்தார். 15வது கேள்வி. வைதர்பி என்ற பெயரின் பொருள் கூறுக. ரொம்ப சிம்பிள் இதெல்லாம். பாலா 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 யூ சொல்றீங்களா? பாலா மாதாஜி. சொல்றேங்க மாதாஜி. சொல்லுங்க. பார்த்தேன். வைதர்பி ரொம்ப சிம்பிள். விதர்ப்ப நாட்டு இளவரசி மாதாஜி. யார் அது? விதர்ப நாட்டு இளவரசி யாரு? ருக்மணி மாதாஜி. அவங்க சொல்ல விதர்ப நாட்டு இளவரசி வைதர்பி அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி விதர்ப நாட்டு இளவரசி வந்து தமயந்தியும், அது வேற ஒரு காலகட்டத்துல தமயந்தியும் விதர்ப நாட்டு வைதர்பி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து இன்னொரு புற இன்னொரு கதையிலயும் இன்னொரு பாகவதம்லயும் வந்து விதர்ப வைதர்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல படிக்கிறோம். யாருக்கு ஞாபகம் இருக்கு வைதர்பி? யாருக்கு ஞாபகம் இருக்கு? வைதர்பி பத்தி வேற ஒரு இடத்துல படிக்கிறோம். புரஞ்சனன் அப்படின்னு ஒரு கதை படிச்சோம். நாரத முனிவர் ஒரு உருவக கதைய சொல்லுவார். அதுல அந்த புரஞ்சனனுடைய மனைவியா வர்றவ வைதர்பி. உருவக கதை நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் பாகவதம் எங்களோட பயணிக்கும் பக்தர்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கணும். அதுல வைதர்பி வந்து மனைவியா வருவா. நன்றி. 16வது கேள்வி. தர்மம் என்ற சொல்லின் பொருள் கூறி விளக்கவும். தர்மத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல என்ன சொன்னாங்க அப்படின்றத முக்கியமா கேள்வி. தர்மத்துக்கு நிறைய பொருள் இருக்கு. யார் பதில் சொல்ல போறீங்க? தர்மம் சொல்லாதவளா? ஆமா சொல்லாத. நீங்களே எல்லாத்துக்கும் சொல்லலாம் மாமி. ஆனா மத்தவங்களுக்கு பார்க்கணும்ல, அவங்க மெதுவா இல்ல பரவாயில்ல, நீங்க நிறைய சொல்லுங்க. மாதாஜி, நீங்க என்ன குளிரா ரொம்ப அப்படி போட்டு இருக்கல, ரொம்ப குளிரா? ஆமா ஆமா சரி, கழட்டிட்டேன். காலையில இன்னும் நிறைய போட்டிருந்தேன், அதெல்லாம் கழட்டிட்டேன். ஓ சரி, கொஞ்சம் லேசா வெயில் வருது. யார் சொல்றீங்க? சாந்தமணி மாதாஜி சொல்றீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி சொல்றேன். தர்மம் என்ற சொல் நாம் சமய பயிற்சி என்றும் மொழிபெயர்த்துள்ளோம். தர்மம் என்ற சொல் ஒருவரது வழக்கமான கடமை, உயர் கொள்கைகள், வர்ணாசிரம கடமை முதலான பொருட்களை எடுத்து சொல்வதாக எழுதியிருக்கிறது. சரியா சொன்னீங்க. வந்து தர்மம்னா சமய பயிற்சியும் தர்மம்னு சொல்லுவோம். அது சமய பயிற்சியை வந்து ரிலிஜன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம், மதம். சில நேரங்கள்ல மதத்தை தர்மம்னு சொல்லுவோம். பல நேரங்கள்ல வந்து ஒருத்தருடைய இயல்பையும் தர்மம். மீனுடைய தர்மம் என்ன? தண்ணியில இருக்கிறது. உப்புனுடைய தர்மம் என்ன? கரிக்கும். நாயினுடைய தர்மம் என்ன? நன்றி உள்ளதாக இருக்கும், குறைக்கும். அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு இயல்பான தர்மம் இருக்கு, கடமை இருக்கு. அது தர்மம்னு சொல்லுவாங்க. அதை பிரிக்க முடியாது, அவங்க கிட்ட இருந்து அதை பிரிக்க முடியாது. அதை வந்து தர்மம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல மதம், சமய பயிற்சி. அதனாலதான் கிருஷ்ணர் சர்வதர்மான் பரித்யஜனா எல்லாத்தையுமே சேர்த்தார் அதுல. உன்னுடைய கடமை, உன்னுடைய மத கடமை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன மட்டுமே சரணடைன்னு சொல்றார். 17வது கேள்வி. திருப்தி அடையாத மற்றும் திருப்தி அடைந்த பிராமணர்களின் நிலை பற்றி கூறுக. திருப்தி கிருஷ்ண மாதாஜி சொல்ற மாதாஜி. சொல்லுங்க.
திருப்தி அடையாத ஒரு பிராமணன் தேவேந்திராக மாதாஜி இருந்தால் 17வது கேள்வி விட்டுட்டீங்க மாதாஜி. 18 17 தான் திருப்தி அடைய பதினேழு தான் 17 ஒரு கேள்வி மாதிரி. 17 தான் கரெக்ட். கரெக்ட் கரெக்ட் திருப்தி தான். அடையாத ஒரு பிராமணன் தேவேந்திரனாக இருந்தாலும் அவன் தொடர்ந்து பல்வேறு கிரகங்களில் சஞ்சரித்த வண்ணம் இருப்பான். ஆனால் திருப்தி அடைந்த ஒரு பிராமணன் ஒன்றுமில்லாதவனாக இருந்தாலும் அவன் எல்லா அங்கங்களிலும் தாபம் நீக்கியவனாக இருப்பான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. திருப்தி அடையாதவர்களுக்கு பல நோய் வரும்னு சொல்றாங்க. உடல் முழுவதும் வேதனை இருக்கும். திருப்தி பல அடைந்தவர்களுக்கு நோய்கள் ஆளாகி அவர்களுடைய உடல் முழுவதிலும் வேதனை உணர்வார்கள். ஆனால் திருப்தி அடைந்த ஒரு பிராமணனிடம் ஒன்றுமில்லை என்றாலும் அவர் அமைதியுடன் இருக்கிறார். அவரது உடலிலும் மனதிலும் வேதனை இல்லை. நன்றி, சரியா சொன்னீங்க. திருப்தியா இருந்தோம்னா நோய் கூட வராதுன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கெல்லாம் நோய் வருதே. நம்ம அப்பன்னா திருப்தி இல்லாமல் இருக்கிறோம்னு அர்த்தம். எனக்கு நிறைய நோய் இருக்கு. அப்ப மனசுல வந்து பல விதமான எண்ணங்கள், பல விதமான ஆசைகள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா மன அமைதியின்மை அது இருந்தா அது எதனால வருது? மன அமைதியின்மை எதனால வருது? இது வேணும், அது வேணும், அதை வேணும், இதை செய்யணும், அதை செய்யணும், பல விதமான எண்ணங்கள். அது திருப்தி அடைஞ்சு இப்ப இருக்கிறது போதும், அமைதியா இருக்கலான்னு மனசை எப்ப நம்ம கொண்டாடுறோமோ அப்ப நோய் போயிடும். ரொம்ப கஷ்டமான பயிற்சி இது. இந்த பயிற்சி பண்ணிட்டோம்னா நம்ம வந்து வெற்றி பெற்ற பக்தர்கள்னு அர்த்தம். அது நமக்கு இல்லை. அதனால்தான் நம்ம வந்து நோயினால பாதிக்கப்படுகிறோம். 18வது கேள்வி, பிராமணர்கள் எதனால் திருப்தி அடைகின்றனர்? சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க. பிராமணர் ஒருவர் பௌதீக வசதிகளை ஒருபோதும் நம்பிராமல் தான் பெற்ற ஆத்மீக தன்னுணர்வில் எப்பொழுதும் திருப்தி அடைகிறார்கள். ஸ்வலாபம், லாபத்தை பத்தி பிராமணர்கள்னா பணத்தை பத்தி பராமரிக்கிறத பத்தி இதெல்லாம் கவலையே படக்கூடாது. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரே எண்ணம் பக்தி பிரச்சாரம், அவ்வளவுதான். அப்படிப்பட்டவங்க தான் பிராமணர்கள். அப்படிப்பட்டவர்கள் பகவத் கைங்கரியத்துல எப்பொழுதுமே திருப்தி உற்றவர்களாக, அதான் ஆத்மராமான்னு சொல்றது. ஆத்மராமான்னா என்ன? திருப்தியாக இருப்பவர்கள் ஆத்மராமா. அடுத்த கேள்வி 19வது கேள்வி, கிரஹீத என்ற சொல்லின் முக்கியத்துவம் யாது? மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. சரஸ்வதி. கிரஹீத எனும் சொல் கிரகித்துக் கொள்ளப்பட்ட அல்லது பற்றி கொள்ளப்பட்ட என்று மொழிபெயர்க்கப்படக்கூடும். இவ்விதமாக தமிழ் இலக்கணப்படி எதையேனும் காண்பதற்கு அல்லது புரிந்து கொள்வதற்கு என்று கூட பொருள்படக்கூடும். புரிந்து கொள்றதுக்கு தான் இது வந்து பெரும்பாலும் சொல்லப்படுது. கிரகணம் கிரகித்து கொள்ளுதல், கிரகித்து கொள்ளுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். நன்றி. 20வது கேள்வி, கதாகிரஜன் என்ற பெயரின் பொருள் கூறுக. கதாகிரஜன். கனிமொழி பதில் சொல்றீங்களா? படிச்சீங்களா கனிமொழி மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கதாகிரஜன். கதாகிரஜன். புண்ணிய காரியங்கள், வேள்விகள், தானம், சடங்குகள், விரதங்கள் ஆகியவற்றை செய்வதாலும் தேவர்கள், பிராமணர்கள் மற்றும் குருமார்கள் ஆகியோரை பூஜிப்பதாலும் பரம புருஷரை போதுமான அளவிற்கு நான் வழிபட்டிருப்பேனே ஆனால் அந்த கதாகிரஜன் வந்து என் கரம் பிடிக்கட்டும்னு ருக்மணி தேவி சொல்றாங்க. இந்த புண்ணிய காரியங்கள் இந்த கதாகிரஜன் யாரு? கிருஷ்ணர் மாதாஜி. கிருஷ்ணர் மாதாஜி. ஆனா கதாகிரஜன்னா புண்ணிய காரியங்கள் செய்ததால அவருக்கு அந்த நேமம் வருதா மாதாஜி? இல்ல கதாகிரஜன்றது கதரின் தமையன், நம்முடைய பலராமரின் தமையன் கிருஷ்ணர். கதர், கதாகிரஜன்னா கதை வைத்து கொண்டிருப்பவர். கதா வச்சிருந்தது யாரு? பலராமர். அவர் வந்து கதை சண்டை போடுறதுல பலராமர் ரொம்ப அதனாலதான் துரியோதனன் அவர்கிட்ட கதா சண்டை போய் கத்துக்கொண்டார். துரியோதனனுடைய குரு பலதேவர். அப்ப அதனால அவர் பேர் கதாகிரஜன், கதையை கொண்டிருப்பவர்னு அர்த்தம். அவருடைய தமையன் கிருஷ்ணர். சரியா? அதனால கதாகிரஜன்னா பலராமரின் தமையன் கிருஷ்ணன். அடுத்தது 21வது கேள்வி, ருக்மிணி தேவி எந்த விஷயத்தை உணர்ந்திருந்தாள்? ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஸ்லோகத்துல யார் பதில் சொல்றீங்க? பதிலே சொல்லாதவங்க வாங்க. ரிபுஹரா மாலினி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரு பிறவியில் மட்டும் மேற்கொண்ட முயற்சிகளால் பகவான் கிருஷ்ணரை யாராலும் அடைய முடியாது என்பதை ருக்மணி உணர்ந்திருந்தாள். ஹரே கிருஷ்ணா. கஷ்டம். பகவானை அடையிறது வந்து சுலபமான காரியம் கிடையாது. சுலபமா அடையலாம், எளிமையா இருந்தோம்னா சுலபமா அடையலாம்.
ஓகேப்பா. எளிமையாக இருந்தோம்னா பகவானை கண்டிப்பாக அனுப்பலாம். தேங்க்யூ. எளிமையாக இருந்தோம்னா பகவானை கண்டிப்பாக அணுகலாம். ஆனா நாம எளிமையா இருக்கிறது இல்ல. அதனால ஒரே பிறவியில அடையறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதை வந்து ருக்மிணி அறிந்திருக்கிறாள். அடுத்தது 22வது கேள்வி. ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் ருக்மிணி தேவி ஸ்ரீ கிருஷ்ணரை அடையப் போவதை எதனுடன் ஒப்பிடுகிறார்? ஏன்னா இங்க ருக்மிணி கிருஷ்ணரை அடையும் போது ஒரு பெரிய பிரளயம் ஏற்படுது. அதை வந்து வேற ஒரு நிகழ்ச்சியோட ஒப்பிடுறார். அந்த நிகழ்ச்சி அது. ஹரே கிருஷ்ணா. நான் சொல்லலாம். சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி லட்சுமி தேவி அடையும் பொருட்டு பகவான் பார்க்கடலை கடைந்ததோடு நிகழப்போகும் சண்டையை ஒப்பிடுகிறார். ஏன்னா பார்க்கடலை கடந்த போதும் வந்து லக்ஷ்மி வந்தாங்க. லக்ஷ்மி வந்து நாராயணருக்கு தான் உரியவர். ஆனா பெரிய சண்டை வந்தது. அசுரர்கள்லாம் லக்ஷ்மிய தேவர்கள் விரும்பல. தேவர்களுக்கு தெரியும் லக்ஷ்மி கிருஷ்ணருக்கு தான், நாராயணருக்கு தான். ஆனால் அசுரர்கள்லாம் ஆசைப்பட்டாங்க. அங்க ஒரு பெரிய சச்சரவு ஏற்பட்டது. ஆனால் அங்கு பிரம்மதேவன் தலையிட்டு, இந்த அம்மா வந்து ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு, அதனால சுயம்வரம் மாதிரி வச்சிடலாம், நீங்கெல்லாம் போட்டி போடாதீங்கன்னு சுயம்வரம் வைக்கிறாங்க. ருக்மிணி தேவிக்கு சுயம்வரமே வைக்கல. ஏன்னா ருக்மி இது வந்து சிசுபாலனுக்கு தான் அடம் பண்ணான். சுயம்வரம் வச்சிருந்தா கண்டிப்பா ருக்மிணி தேவி கிருஷ்ணரை தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சுயம்வரமே வைக்கல. அதனால அங்க ஒரு பிரளயம் ஏற்பட்டது. அங்க ஒரு சண்டை ஏற்பட்டது. இங்கேயும் சண்டை ஏற்பட்டது. பார்க்கடலை கடைந்த போது லக்ஷ்மி தேவி வந்தாங்க. அப்போ ஒரு சண்டை வந்தது. ஆனால் பிரம்மதேவன் அதை கட்டுக்குள் கொண்டு வந்தார். அவர் தான் சுயம்வரம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இதை வந்து இந்த இந்த லீலையை விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் பார்க்கடலை கடந்த போது லக்ஷ்மி தேவிக்கு நாராயணர் கிடைச்சத இங்க ஒப்பிட்டு பார்க்கிறார். 23வது கேள்வி. ருக்மிணி தேவி தன் உறவினர்களை தாக்காமல் அவளை கடத்தி செல்லக்கூடிய உபாயம் யாது? ஒரு உபாயத்தை கொடுத்தாங்க ஹரே கிருஷ்ணா. ருக்மிணி தேவி. சொல்லுங்க மாதாஜி. பெண்களின் பாதுகாப்பிடமான அரண்மனையின் அந்தப்புறத்திற்கு செல்லும் வழியில் உள்ள ருக்மிணியின் உறவினர்களில் சிலர் கிருஷ்ணரை தடுக்கக்கூடும். ஆகவே அவர்களை காயப்படுத்தவோ அல்லது கொல்லவோ அவர் தயங்கக்கூடும். ருக்மிணியின் உறவினர்களை தாக்காமல் அவளை கடத்தி செல்வதற்கு துர்காலு என்று திரும்பும் ஊர்வலம் இது. கௌரி ஆலயம் வெளியே இருக்கு. அங்க வந்து என்ன வந்து கடத்தின்னு போங்கன்னு அவங்களே ஒரு உபாயம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தன்னுடைய உறவினர்களை கொல்ல வேண்டாம்னு நினைச்சாங்க. ஏன்னா ஒரு சுபகாரியம் நடக்கிறது. அந்த சுபகாரியத்துல உறவினர்களை கொன்னுட்டா அது நல்லா இருக்காது இல்ல. ஒரு மணமகளுடைய சகோதரன் கொல்லப்பட்டால் நல்லா இருக்குமா? அதனால அவங்களே சொல்றாங்க, நீங்க வந்து என்ன கடத்தி கொண்டு போய் விடுங்கள், அப்போ கொல்லுதெல்லாம் நிற்கப்படும் அப்படின்னு. அடுத்தது, ருக்மிணி தேவியின் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீதான பக்தி எப்படிப்பட்டது? இந்த ஒரு பக்தி, அவங்க ஒரு பக்தி முறை இருக்கு. அந்த முறை இங்க சொல்லப்படுது. ஏன்னா நவவித பக்தி இருக்கு இல்லையா, அதுல இந்த அம்மா எடுத்த என்ன எத்தகையான பக்தி? ராதா சரணாகதி. மாதாஜி நான் சொல்றேங்க மாதாஜி. சொல்லுங்க. ஸ்ரீ கிருஷ்ணரிடம் திவ்யமான பணிவான வணக்கங்கள் மாதாஜி. ஸ்ரீ கிருஷ்ணரிடம் திவ்யமான ருக்மணி கொண்டுள்ள அசாதாரணமான சரணாகதி ஆன்மீக படித்தரத்தில் மட்டுமே சாத்தியமாக கூடியதாகும். பௌதீக அன்புடைய இந்த நிலையற்ற உலகில் அல்ல. இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த இங்க சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம சரணாகதி நாங்க கூட எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம எல்லாம் ஒரு மாயையில இருக்கிறோம்ல, அதை இங்க சொல்லிடுறாரு. ஏன்னா நம்மால இதெல்லாம் இந்த அசாதாரணமான சரணாகதி, ருக்மிணி எடுத்த அசாதாரணமான சரணாகதி எல்லாம் நம்ம போன்றவர்களுக்கு சாத்தியமே கிடையாது. அவங்க எடுத்த சரணாகதி மாதிரி. அடுத்து, குய்ய சந்தேஷா பொருள் கூறுக. குய்ய சந்தேஷனா விஷயம், இது செய்தி. சொல்லுங்க. ரகசியமான செய்திகள் மாதாஜி. அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க. ரகசியமா ஒரு செய்திய வந்து அந்த பிராமணன் ருக்மிணி தேவியினுடைய செய்தியை கிருஷ்ணருக்கு தெரிவித்தான். நன்றி. இந்த பாடத்துல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. இந்த பாடத்துல கிருஷ்ணருக்கு ருக்மிணியின் செய்தி, இந்த பாடத்துல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? நம்ம அடுத்த பாடத்துக்கு போயிடலாம். யாருக்குன்னா சந்தேகம்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேளுங்க மாதாஜி. பிருந்தாவனத்தின் ராதாராணி
ஆஹ் ருக்மணி தேவி, துவாரகையில இருக்க ருக்மணி தேவிக்கு இணையானவர்கள்னு சொல்லி கந்த புராணத்துல போட்டதா கொடுத்துருக்காங்கல்ல மாதாஜி. அப்ப கந்த புராணம் வந்து கிருஷ்ணரை பத்தின மேன்மைகள் லீலைகளை குறிப்பிடுமா மாதாஜி? ஆமா, எல்லா புராணங்களும் வந்து பகவான வந்து சிவபுராணம் கூட ஆழமா பார்த்தோம்னா தெரியும் சிவனுக்கே வந்து பிரியமானவர் கிருஷ்ணர் தான்ட்டு. எல்லாம் ஸ்கந்த புராணம் ஸ்கந்தனை பற்றியதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு நினைச்சேன். ஸ்கந்தனை பத்தி தான் இருக்கும், முருகனை பத்தி நான் நினைச்சேன் ஐ திங்க். ஆனா இத படிச்ச உடனே அப்ப நம்ம தாமோதர லீல, தாமோதர அஷ்டகம், இது அந்த ஆரத்தி கூட ஸ்கந்த புராணத்துல இருந்துதான் சொல்லப்பட்டதுன்னு சொல்றாங்க. இல்ல அதனால நான் நான் வந்து ஸ்கந்த புராணம் எல்லாம் படிக்கல. ஆனா அது வெறுமனே முருகருக்கு மட்டுமே இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா நிறைய மேற்கோள்கள் அதுல கிருஷ்ணர் ராதா ராணியை பத்தி எல்லாம் இருக்குது அதுல. அதனால அது ஸ்கந்த புராணம் அவருக்குன்னே பிரத்யேகமானது கிடையாது. மாதாஜி இந்த இதுல கூட பாகவதத்துல கூட ருத்ரகீதம் வந்து பகவானை பத்தி தானே அவர் நிறைய சொல்றாங்க. நம்ம கிருஷ்ணரை பத்தி தானே ருத்ரன் பாடுற பகவான், ருத்ரர் பாடுறார். பகவத் அந்த கீதம் ஃபுல்லா நம்ம கிருஷ்ணரை பத்தின ஸ்துதி தானே அது. ஆமா. சரியா புரிஞ்சுதா கனிமொழி மாதாஜி? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சரி, நம்ம அடுத்த பாடத்துக்கு போலாம். ஹரே கிருஷ்ணா.